ஃபீமேல்ஸ் கடிச்சு துப்பி விட்டா ஆமாம் ஃபீமேல்ஸ் கடிச்சு துப்பி விட்டா அது தின்னும். ஒரு வாட்டி சாப்பிட்டு இதுவாகிடுச்சுன்னா திருப்பி சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி. இதுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குமா? ஆமாம் ஷார்ப்பாக இருக்கும். வந்து யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம கிரிட்டர்ஸ் வேர்ல்டில் இருக்கோம். ஏற்கனவே வந்து இங்கே ஃபார்மை கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து இருக்கிற ஸ்டாக்கில் மேல் ஃபீமேல் வந்து காமிச்சு எப்படி ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ப்ரோ சொல்ல போகிறாப்புல. ஸோ நமக்கு இருக்கிற டவுட்ஸ் ப்ரீடிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் ப்ரோ, இப்போ நம்ம எப்போவுமே ப்ரீடிங் பண்ண சொல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக தான் எடுத்து போடணும். ஓகேங்களா? மேல் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். ஃபீமேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல குவாலிட்டியானது தான் போடணும். நம்ம குவாலிட்டி இல்லாமல் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க யாருக்குமே யூஸ் கிடையாது. இது ஃபீமேல். இது பார்த்தீங்கன்னா விண்டான மார்க் பார்த்தீங்களா? இந்த ஃபின் மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விண்ட் வந்து யூ ஷேப்பில் இருக்கும். விண்ட் வந்து யூ ஷேப்பில் இருக்கும். அது எப்படி யூ ஷேப் எனக்கு புரியல. இந்த இது வந்து யூ ஷேப் மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த ஓட்டை இருக்குமாங்க? ஆமாம். இப்போ இது ஃபீமேல் விண்ட் சொல்லுவாங்க. அது வந்து மேல் விண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வர்றது சொல்கிறீங்களா? வெளியே வர குச்சி மாதிரி ஒன்று வருமே. ஆமாம் ஆமாம் யூ ஷேப்பில் இருக்கும். ஓகே. மேலுக்குன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். சரி ஓகே. ஓகேங்களா? இது ஃபீமேல். இது பாருங்கள் ஹெட் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது ப்ரீடிங் போடுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸில் கம்மியாக இருக்குது. எல்லா ஃபீமேலுக்குமே மேலே ஃபின்னில் அந்த கலர் வருமா? ஆமாம் ப்ரோ, இதிலெல்லாம் எஸ்ஆர்டி மேக்மா இதெல்லாம் வந்துடும். இந்த மோஸ்ட்லி இந்த கம்ஃபாக்கு இந்த ஜிபிகேஎம்எல் இதுக்கெலாம் வராது. எஸ்ஆர்டிஸ்ல மோஸ்டா வந்துரும். மேல கலர் இருக்குனா ஃபீமேலா? இல்ல மேலுக்கு கூட வரும். சில ஜீன்ல வந்து மேலுக்கும் வரும். ஓகேங்களா? ஆமா ரேர். அது ஃபுல்லா நிறைய வரும் அந்த டைம்ல. அது சொல்ல முடியாது எப்பவுமே. ஓகேங்களா? ஃபின்னும் பார்க்கணும், விண்ட் வச்சும் பார்க்கணும். எக்லே பண்றோம் எப்படி இருந்தாலும். இந்த ஃபீமேல்ல அம்ப் இருக்கு. ஆமா. என்ன மாதிரி ஆளலாம் இத பார்த்தானே இது மேல்னு தான் சொல்லுவோம். இல்ல நம்ம கொஞ்சம் குவாலிட்டியா பண்ணாதான் நம்ம கிட்ட குவாலிட்டியா குட்டி இறங்கும். இல்ல எப்படி அது பார்க்கணும்ன்றதுக்காக அதுதான். அது வெண்ட் வச்சு பார்க்கணும். யூ ஷேப்ல இருக்கும் வெண்ட். நல்லா தெரியும் யூ ஷேப்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்ச நாள் வளர்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது எக்லே பண்ணிடும். 15 days ஒன்று 30 days ஒன்று எக்லே பண்ணும். அந்த அதோட ஸ்டாமினா பொறுத்து இருக்கு எக்லே பண்றது. நல்ல ஃபீட் கொடுத்தோம்னா 15 days ஒன்று எக்லே பண்ணிட்டே இருக்கும். அப்போ நீங்க கண்டுபிடிச்சலாம் ஃபீமேல் தான் அதுன்னு. மேல இருக்க ஃபின்ல இருக்க மார்க்கிங் வச்சும் கண்டுபிடிக்கலாம், விண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம், எக்லே பஞ்ச்லாம் கண்டுபிடிக்கலாம். சில இதெல்லாம் ஷேப் வச்சு கண்டுபிடிப்பாங்க. கம்ஃபாலெல்லாம் ஷேப் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. கம்ஃபாலையும் ஜிபிகேஎம்எல்லும் ஷேப் வச்சு கண்டுபிடிப்பாங்க, விண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. எனக்கு வந்து பார்க்க மேல் ஃபீமேலுக்கு ஃபேஸ் கூட கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி தெரியும். இல்லை ப்ரோ, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் மேல் தான் சொல்லுவாங்க. ஆமாம், இது மேல் மாதிரியே தான் இருக்குது. மேல் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது ஃபீமேல் தான். இது ஓகே. ஏற்கனவே எக்லே பண்ணியிருக்கு. இது ரெண்டாவது வாட்டி. இது எப்படி ப்ரோ மேல்? இது ஃபெர்டைல் மேல் தான் ப்ரோ. இல்லை வெண்ட் இது ஷேப்லேயே தெரிஞ்சிடும் ப்ரோ உங்களுக்கு. இது மேல் தான் ப்ரோ. இது பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே இது இல்லைங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபீமேல் வருமா? வரும் ப்ரோ. வரும் ப்ரோ. இது வெண்ட் பாருங்க. இதுக்கு வந்து ஷார்ப்பா இருக்குமா? ஆமா ஷார்ப்பா இருக்கும். ஒரு முள்ளு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க. முள்ளு மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே. இதுதான். சரி ப்ரோ, மேல் ஃபீமேல் பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. அது உள்ள என்ன டைல்ஸ் வச்சிருக்கீங்க? பார்ட்டிஷன் பண்ணினோம் ப்ரோ. ஏன்னா இது ரெண்டுமே வந்து புதுசு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒண்ணா விட்ட உடனே அடிச்சுக்கும் எப்பவுமே. இப்போ வந்து இது பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அக்ரெசிவ்னஸ் கம்மியாயிடும். இது வந்து ஒரு 3 days 4 days பார்ட்டிஷன் பண்ணணும். எப்போ இது விண்ட் லைட்டாக இறக்குதோ அந்த டைமில் நீங்கள் பார்ட்டிஷன் எடுத்துடலாம். ஆனால் இப்போ ப்ரீடிங் போகிறோன்னா அந்த டேங்க் வந்து க்ளீனாக இருக்கணும். ஓகேங்களா? பழைய தண்ணி தான் இருக்கணும். பழைய தண்ணி பிடிச்சி வச்சு 2-3 நாள் தண்ணி பிடிச்சி வச்சு ஏஜ்டு வாட்டர் தான் இருக்கணும். ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா அழுக்கு என்ன ஃபில்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் ப்ரோ நல்லது. வேறு எந்த ஃபில்டருமே. ஆமாம் ஸ்பாஞ்சு. ஆமாம் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரேஷன் தான் நல்லது. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா? இந்த ப்ரீடிங் டைமில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது ஆமாம். இப்போ நீங்கள் இதில் வந்து க்ளே பாட்டம் வைக்கலாம், இந்த மாதிரி டைல்ஸ் கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா டேங்க்கில் வச்சுச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம், க்ளீனாக இருக்காது. அப்போ டஸ்ட்டெல்லாம் போய் உட்காந்துரும். இது மாதிரி க்ளே பாட்டு இந்த மாதிரி டைல்ஸ் வச்சோன்னா அது நம்ம கவுத்து மேலே வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இதெல்லாம் வராது, அழுக்கெல்லாம் வராது. அதனால டைல்ஸ் இது மாதிரி ஏதாவது வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ எக் வந்து இது லே பண்ணும். வெண்ட் இறங்கினோடனே என்ன பண்ணும் ப்ரோ? வெண்ட் இறங்கினோடனே ஒன்றா விட்டிங்கன்னா போதும் ப்ரோ. இப்போ வெண்ட் இறங்கிடுச்சு ஃபீமேலுக்கு, அப்படி இருந்தும் மேல் ஃபீமேல் அடிச்சதா?
மேல் ஃபீமேல் அடிக்கும் தான் ப்ரோ, அது விடணும். ஆமாம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த அது கொஞ்சம் ஃபீமேல் போய் அடிக்கும் மோஸ்ட்லி. ஆமாம், இல்லை ஃபீமேல் தான் அடிக்கும், ஏன்னா முட்டை வைக்க போது அந்த முட்டையை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஃபீமேல் வந்து அடிக்கும். அப்போ மேலும் வந்து அடிக்கும். அப்போது மேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிக்கும். சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு இது ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அது இது முட்டை வைக்க வைக்க அது மேலே வந்து ஸ்பெர்ம் பண்ணிகிட்டே போகும், ஃபெர்டைல் பண்ணிகிட்டே போகும். இதில் வந்து வாட்டர் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஃபெர்டைலுக்கு. இப்போது ஃபெர்டைல் மேலாக கூட இருக்கலாம், அது முட்டை வச்சோன்னே ஃபெர்டைல் பண்ணியும் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த ஃபெர்டைல் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த 2 days அந்த ப்ராசஸ் ஆகும். அது வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளே போய் ஸ்பெர்ம் வந்து அந்த முட்டை உள்ளே போயிட்டு கரு உள்ளே கொண்டு இதுவாகணும். அதுக்கு வந்து அந்த வாட்டர் நல்லா இருந்தால் தான் இதுவாகுமே. அந்த வாட்டர் நல்ல ஃபெர்டைல் மேல இருந்தாலும் வாட்டர் சரியில்லைன்னா ஆகாது. அதான் சில பேர் ஃபெர்டைல் மேல்னே வாங்குவாங்க, ஆனால் ஃபெர்டைல் ஆகாது. என்ன ஃபெர்டைல் ஆகலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து இதுதான், வாட்டர் பிரச்சனையா இருக்கும். பெஸ்ட் வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கேன் வாட்டர் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரீடிங்கில் சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க ப்ரீடிங் அப்போ? நம்ம ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. போர் வாட்டரில் ஏஜ்டு வாட்டர். போர் வாட்டர் வந்து நல்லா இருக்கணும். எல்லா இடத்துலையுமே அதே வாட்டர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நாங்கள் டிடிஎஸ்லாம் செக் பண்ணி பார்த்து தான் போடுவோம். உங்கள் போர் வாட்டர்? ஆமாம், எங்கள் போர் வாட்டர் 100 தான் இருக்கும் டிடிஎஸ். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், 100 தான் இருக்கும். 100 தான் இருக்கும். இல்லை கார்பரேஷன் வாட்டர் வருது இல்லை, அது ஏஜ் பண்ணி போடலாம். அதுலேயும் டிடிஎஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது 2 days வந்து தெரிஞ்சிடும் ப்ரோ. ஃபெர்டைல் பண்ணி அந்த எக்ஸ் எப்படி பேரண்ட் கூட விடலாமா? இப்போது எஸ்ஆர்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோவா பார்த்துக்காது, சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது கம்ஃபாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேல் ஃபெர்டைல் பண்ணாமே சாப்பிடும்ல. ஆமாம், இப்போது டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க, இப்போ டக்குன்னு ஃபீமேல் விட்டிங்க, டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும் உடனே போட்டு உடனே. ஆமாம், அதுக்கு வந்து கொஞ்சம் பழகிடுச்சுன்னா சாப்பிடாது. ஒரு வாட்டி சாப்பிட்டு இதுவாகிடுச்சுன்னா திருப்பி சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது அந்த மேலே. அதனால நீங்கள் அந்த மேலே வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஒரு வாட்டி திணிடுச்சுனாலே ஃபீமேலும் சரி ஒரு வாட்டி சாப்பிடாது. அப்படி இல்லை, ஒன் டைம் சாப்பிட்டு அடுத்தடுத்து ப்ரீட் பண்ண குட்டிங்களை விட்டுரும். இதான் ஒன் டைம் அது டேஸ்ட் பார்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஃபீமேலும் அந்த மாதிரி தான், ஒன் டைம் சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளோதான், அது வேஸ்ட்டு தான். இது ஃபெர்டைல் பண்ணிடுச்சு 2 நாளில் தெரியும் நீங்களா எப்படி எக்ஸ் ப்ரௌனாக மாறும்? எக்ஸ் ப்ரௌனாக மாறாது ப்ரோ, அது ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். லே பண்ணுறப்பே ப்ரௌனாக லே பண்ண சொல்லி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். டைம் ஆக ஆக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 38 ஹவர்ஸ்லேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. 24 ஹவர்ஸ் ஒரு நாள். இன்னைக்கு காலையில் வச்சதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில் நாளைக்கு நைட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஒரு 1.5 நாள். 1.5 நாள், அதான் 36 ஹவர்ஸ் 38 ஹவர்ஸில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கருப்பு கலரில் டாட்டாக தெரியும் கண்ணு. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம கண்ணு தெரியாது. ஆமாம், கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா பார்த்தீங்கன்னா கண்ணு தான் தெரியும் ஃபர்ஸ்ட். அதை வச்சு தான் அது ஃபெர்டைலா இல்ல. ஆமாம், அதை வச்சு தான் பார்க்க முடியும். கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு தான் 48 ஹவர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். வால் ஆடிச்சுன்னா வந்துடுச்சுன்னா. எப்படி ப்ரோ பேரண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடணுமா? நீங்கள் செப்பரேட், நீங்கள் கண்ணு தெரிஞ்சவொடனே அந்த பிளேட்டை எடுத்து வேறு டேங்க்கில் வச்சிடலாம். ஒரு டேங்க் பேரண்ட் கூட தான் இருக்கும். அது வரைக்கும் பேரண்ட் நீங்கள் எடுத்துனா கூட எடுத்துடலாம். 2 hours ப்ராசஸ் தான். இல்லைன்னா பிளேட் எடுக்கலாமா? இல்லை, பிளேட்டும் எடுக்கலாம். எனக்கு ஆமாம், கண்ணு தெரிஞ்ச அப்புறம் கூட எடுக்கலாம். நீங்கள் இது பண்ண பிறகு கூட எடுக்கலாம். நீங்கள் பேரண்ட் எடுக்கிறதா கூட எடுக்கலாம். பெரிய டேங்காக இருந்தால் நீங்கள் பிளேட் எடுக்கிறது தான் உங்களுக்கு வசதி. சரி ப்ரோ, இப்போ பிளேட் எடுத்தாச்சு, எக்ஸ் வந்து வேறு டேங்க்கு வச்சாச்சு. இதே தண்ணி எடுத்து ஒரு பக்கெட்டில் ஏதாவது டப்பில் ஏதாவது போட்டு விட்டுட்டு, டேங்க் இருந்தால் கூட இந்த தண்ணியை எடுத்து விட்டுட்டு இந்த தண்ணியில் வச்சிடணும். ஏன்னா டக்குன்னு டெம்பரேச்சர் சேஞ்ச்னால கூட ஆச் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அதனால சேம் டெம்பரேச்சர் தான் வச்சிடணும். ஓகே ப்ரோ, வச்சாச்சு. அதில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஏர் ஸ்டோன் போடணும். ஃபில்டர் போட தேவையில்ல, ஏர் ஸ்டோன் போடணும். மெடிசன் வேறு எதனா இந்த பாராசைட் வரக்கூடாது, ஃபங்கஸ் வரக்கூடாதுன்னு ஆட் பண்ணலாமா? மோஸ்ட்லி டெட்ராசைக்ளின் போடுவாங்க. தண்ணி நல்லா இல்லைன்னா போட்டு தான் வந்து ஆகணும். ஃபங்கஸ் ஒரு 2-4 எக்கு இதுவாக இருந்தால் கூட ஃபங்கஸ் வந்து ஃபுல்லாக பஃப்னு ஆகிடும். நல்லா இருக்க எக்கு கூட இதுவாகிடும், சூழ்ந்துடும். 4 எக்கு கூட அன்ஃபெர்டைலாக கரு கூடலாம் அப்படின்னா அது ஒயிட் ஆகிடும், ஃபங்கஸ் வந்துடும். நல்ல தண்ணி நல்லா இருந்தால் ஃபங்கஸ் வராது, அது அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப மெடிசன் எதனா ஆட் பண்றது, டெட்ராசைக்ளின் போட்டா போதும், ஃபங்கஸ் வராது. ஓகே, அது பக்கெட்டில் எடுத்து போட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு? லே பண்ணதுலேருந்து எத்தனை நாள் ஆகும்? லே பண்ணதுலேருந்து கரெக்டாக 7 days ஆகும் ஸ்விம் ஆகிறதுக்கு. ஸ்விம்மிங்கில் ஆச் ஆகிறதுக்கு வந்து 38 hours. உங்களுக்கு தெரியும், கண்ணு தெரிய ஆரம்பிச்சு, கண்ணு தெரிஞ்சிடும். அது நீந்துறதுக்கு வந்து 7 days ஆகும். 7 days ஆகும். ஃபீட் எப்படி ப்ரோ என்ன ரெஃபர் பண்ணி கொடுக்கலாம்? அதான் வயிற்றுல முதல் யாப்பு இருக்கும்,
ஃப்ரீ ஸ்விம் ஆனதுலேருந்தே கொடுக்கலாம் ப்ரோ. அந்த 7 நாள்ல 7th டேக்கு அப்புறம் கொடுக்கலாம். ஃப்ரீ ஸ்விம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பிரெயின் ஷிப் ஆச் பண்ணி போடணும் ஜி. பிரெயின் ஷிப் ஃபர்ஸ்ட் ஸ்பீடா பிரெயின் ஷிப். ஆமாம், பிரெயின் ஷிப்பே கொடுக்கலாம். ஒரு 2 days டூ டைம்ஸ் ஆச் பண்ணி போடலாம் பர் டே. இப்போ வீட்டில் இருக்கவங்க பிரெயின் ஸ்டிம் போடுவாங்க. அதுக்கு அடுத்தபட்சம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா பிரெயின் ஸ்டிம் பத்தாதுல. நைஸ் தான் போடணும், நைஸ் வார்ம்ஸ் போடணும். குளத்துல தான் நைஸ் வார்ம்ஸ் வாங்கணும். ஆமாம், நைஸ் வார்ம்ஸ் போடணும். நைஸ் வார்ம்ஸ் போடணும், அதுக்கப்புறம் பிளட் வார்ம்ஸ், அதுக்கப்புறம் இப்போ சைஸ் வந்துடும். ஓகே. இப்போ தொடர்ந்து ஒரு மேல் வந்து ஃபீமேலை கொடூரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கு. எடுத்துடணும் ப்ரோ. அந்த ஃபீமேல் செட் ஆகலைன்னா அதை எடுத்துடணும். வேற ஃபீமேல் போடணும். வேற ஃபீமேல். மேல் வந்து வீட்டில் ப்ரீட் பண்ணுறவங்க மேல் நல்லா தான் வாங்கிடுவாங்க, மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மேல் செட் ஆகலாம், அடுத்து வேற மேல் எடுத்து போடுவீங்க. வீட்டில் இருக்கவங்க அப்படி பண்ண முடியாது. அதான் ஃபீமேலை மாற்றி போடணும். மாற்றி ஃபீமேல் ட்ரை பண்ணி ஃபீமேல் மாற்றி போடணும். அந்த மேல் செட் ஆகலைன்னா அவங்க ப்ரீடிங் பண்ண முடியாது தான், வேற தான் வாங்கி ஆகணும். அப்படியே வேற வழியா இல்லை. மேலும் உங்களுக்கு செட் ஆகாமல் இருந்திருக்கா தொடர்ந்து அடிக்கிற மேல்லாம்? இருக்கு ப்ரோ. அது சில மேல்ஸ் அப்படி இருக்கும். ஓகேங்களா, எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி கிடையாதுல்ல. அந்த மாதிரி அக்ரெசிவ்னஸ் அதுக்கு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். தொடர்ந்து அடிச்சுனே இருக்கும். நீங்கள் எப்போவுமே ப்ரீடிங்க்குன்னு போயிட்டீங்கன்னா ஒரு மேலே வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 5 மேலாவது வாங்கி வச்சு ஒன்று ஒன்றா பேஷன்ஸை வச்சு பொறுமையாக ட்ரை பண்ணால் தான் ப்ரீடிங் சக்ஸஸ் பண்ண முடியும் ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும். ஓகே ப்ரோ. வேறு எதனா இன்னும் இதில் டிப்ஸ் இருக்கா ப்ரீடிங்கில்? இல்லை ப்ரோ, அக்ரெசிவ்னஸ் தான் நம்ம குறைக்கிறது, அக்ரெசிவ்னஸ் குறைக்கிறது தான் இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு தடவையோ 2 தடவையோ ப்ரீடிங் ட்ரை பண்ணியிருக்கேன். உருப்படியாக ஒன்றும் ஆனதில்லை. மேல் ஃபீமேல் அடிச்சிருக்கு பயங்கரமாக. அப்புறம் நான் பிரிச்சிருவேன். இல்லை ப்ரோ, அது பேஸ்ட் ஆன் யுவர் லக் தான். இப்போ சில பேர் வீட்டில் வந்து சாதாரணமாக விட்டு வச்சிருப்பாங்க மேல் ஃபீமேல். அவங்களுக்கு ப்ரீட் ஆகி குட்டியே வந்துடும். குட்டி சாப்பிடாம அதிலே கூட வளரும். ஓகேங்களா, அவங்க ஃபீடும் போட மாட்டாங்க. அந்த இதுவே வந்து ஃபீமேலே வந்து ஃபுட்டை சாப்பிட்டு அதுக்கு தீனி கொடுக்குற ஃபீமேல்ஸ்லாம் இருக்குது நிறையா. அப்படி குட்டியிலேருந்தே அந்த ஃபுட்ஸை சாப்பிடும். அது கொடுத்தா சாப்பிடும் ப்ரோ. நம்ம இது பண்ண போகிறதெல்லாம் ஃபீமேல்ஸ் கடிச்சு துப்பி விட்டா. ஆமாம், ஃபீமேல்ஸ் கடிச்சு துப்பி விட்டா அது தின்னும். ஓகே. அது பேரண்டிங் பண்ணுச்சுன்னா அது சாவாது அது. ஆனால் மோஸ்ட்லி பேரண்டிங் இது பண்ணாது, எஸ்ஆர்டி பண்ணாது. ஓகே. இப்போ ஃபார்ம் விட்டதுனால நாங்கள் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டோம், தனியாக எடுத்து வச்சுருவோம் நாங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகணும். ஒரு 4 மேல் 5 மேலாவது வச்சுக்கணும் ப்ரோ. வச்சுன்னு தான் ட்ரை பண்ணலாம். ப்ரீடிங் மேலாக வாங்கணும். 4 மேல் வீட்டில் பண்ணுறவங்க 4 மேல் வச்சுக்க இடமும் இருக்காது. இப்போ ஆத்திர மாதிரி இருக்கும். இல்லை நிறைய பேர் இப்போ ஃப்ளோரன் ஆபியஸ்ல நிறைய ஃபிஷஸ் வச்சிருக்காங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க எடுத்தோம்னா 4 மீன் பண்ண முடியாது. இல்லைன்னா ப்ரீடிங் மேலாக வாங்கிக்கணும் நீங்கள். அது கொஞ்சம் ஃபெர்டைல் மேல்லாம் ரேட்டாக ஃபெர்டைல் மேல்லாம் வாங்கிக்கணும். இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி குவாலிட்டியில் ஒரு இது கம்ஃபானா இதே குவாலிட்டியில் எஸ்ஆர்டி இருக்குது ஃபெர்டைல் என்ன ரேட்டு சொல்லுவாங்க? ஸ்டார்டிங் 5லேருந்து ஆரம்பிக்கும் ப்ரோ. 5லேருந்து ஆரம்பிக்கும் குவாலிட்டி. இதே இந்த கம்ஃபா என்ன குவாலிட்டி? ஆமாம், இதே குவாலிட்டி 5000லேருந்து ஆரம்பிக்கும். 8000. சில பேர் பேஸ்டான அவங்க விற்கிறத பொறுத்து இருக்கு, செல்லரை பொறுத்து இருக்கு ப்ரோ. செல்லரை பொறுத்து. இப்போ முன்னாடி ஹோல்சேல்னா நிறைய வச்சிருந்தாங்கன்னா அவங்க 5000 கொடுப்பாங்க. சில பேர் கம்மியாக தான் வச்சிருக்காங்கன்னா 8000 10,000. ப்ரீடிங் மேல்ஸ் நிறைய செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. F1லாம் ப்ரீடிங் மேல்லாம் வாங்க போனீங்கன்னா, ப்ரீடிங் மேல் ஃபீமேல்லாம் வாங்க போனீங்கன்னா 30,000 80,000லாம் இருக்குது. கம்ஃபாஸில் இம்போர்ட்டடு. இந்தியன்ஸும் இருக்குது ப்ரோ. இங்கே நிறைய பேர் விற்கிறாங்க அதிக ப்ரைஸ்க்கு. சரி ப்ரோ, புதுசாக பண்ணுறோம் ஃபெர்டைல் மேல் வாங்கி பண்ணுறது தான் நல்லதுன்றீங்க. ஆமாம். ஆனால் மோஸ்ட்லி இப்போ எஸ்ஆர்டி எல்லாமே ப்ரீட் ஆகுது ப்ரோ. ஆனால் வாங்கி வச்சு பொறுமையாக 1 வருஷம் வளர்க்கணும் அவங்க. ஒன்ஸ் ப்ரீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ப்ரீட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குன்றாங்க. அது எப்படி ப்ரோ? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். ஈஸியாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்றை விட்டு அது ப்ரீட் ஆகிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃப்ளோரான் ப்ரீடர். நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அது செட் ஆகிடுச்சுன்னா அதே தான் ப்ரீட் பண்ணும். ஓகேங்களா, அது பிரித்து குட்டி வளர்க்குறது தான் கஷ்டம். பிரெயின் ஷிம் போட்டு தண்ணி க்ளீன் பண்ணி இதுதான் கஷ்டம். அதான் இது ப்ரீடர். நான் வந்து ஃப்ளோரான் ப்ரீடர்னு சொல்லிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது ப்ரோ. ஃபார்ம் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா, அதே தான் ப்ரீட் பண்ணணும். நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. குட்டி காப்பாற்றுறது தான் நம்மளுக்கு வேலை. கரெக்டாக லே பண்ணுற டைமில் க்ளீன் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேலை. ரொம்ப நன்றி ப்ரோ, ப்ரீடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இன்னும் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ப்ரோகிட்டையும் கேட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.